நல்ல கேள்வி. நீங்கள் தாடி வச்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சேஷராஜா என்ன கேக்குறாங்கன்னா, என்ன எதுக்கு தாடி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தாடிங்கிறது அது ஒரு ஆணுடைய அடையாளம். தாடிங்கிறது ஒரு ஆணுடைய அடையாளம், பிரத்யேகமான அடையாளம். ஆனா நம்ம மீசையை ஆணுடைய அடையாளமா எடுத்துக்கிறோம். நம்ம இங்க மீசையை வைக்கிறாங்களா இல்லையோ, ஆனா நம்ம நாட்டுல மீசையை வச்சே ஆணுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. மீசையை ஒரு பெருமையாக வைப்பாங்க. ஆனா மீசை மட்டுமா ஆணுடைய அடையாளம்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல, பொதுவாக சில இடங்கள்ல ரோமங்கள் வளரும். ஆனா பெண்ணுக்கு வராம ஆணுக்கு மட்டும் பிரத்யேகமாக வரக்கூடிய இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த தாடி. ஏன் ஆணுக்கு மட்டும் வருது? அது ஆணுடைய அடையாளங்கிறதுக்காக தான் கடவுள் இயற்கையாவே எப்படி படிச்சிருக்காரு, அது ஆண்மையின் அடையாளமாக இந்த தாடி என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. அதனால இந்த தாடி ஆம்பளைகளுக்கு பிடிக்காது, பொம்பளைகளுக்கு பிடிக்கும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கணிச்சு சொல்றாங்க, தாடி உள்ள ஆண் மீது ஒரு பெண்ணுக்கு இயல்பாக கவர்ச்சி அதிகமா ஏற்படுகிறதா அல்லது தாடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆணுக்கு ஏற்படுகிறதா என்று பார்த்தா, பெண்களுடைய மனபாவத்தை புரிந்த அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், தாடி உள்ள ஆண்களிடம்தான் அவர்களிடம் அதிக கவர்ச்சி ஏற்படுகிறது என்பது அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது இறைவனுடைய படைப்புல அப்படித்தான். எப்பயும் பாருங்களேன், ஆணுக்கு பெண்ணை விட கொஞ்சம் கூடுதலா விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்க சேவலை எடுத்துக்கோங்க, கோழி எடுத்துக்கோங்க. சேவல் எப்படி இருக்கும்? அதுக்கு தாடி இருக்கும். கோழிக்கு தாடி இருக்குமா? அதுக்கு சேவலுக்கு பாத்தீங்கன்னா பூ இருக்கும். அது அப்படிதான் இறைவன் கூடுதலாக கொடுத்திருக்காரு. ஆண் பெண்ணை விட ஆணுக்கு ஒரு சில அடையாளங்கள் படைப்புல அதிகமாக. அது மயில் எடுத்துக்கோங்க, ஆண் மயில் அதிகமா அழகா இருக்குமா, பெண் மயில் அழகா இருக்குமா? மயில்ல எந்த மயில் அழகா இருக்கும்? ரெண்டையும் பார்த்திருக்கீங்களா? ஆண் மயில் தான். அதுக்குதான் தோகை எல்லாம் என்ன செய்யும் இருக்கும். சிங்கத்தை எடுத்துக்கோங்க, பெண் சிங்கம் மொழு மொழுன்னு இருக்கும், தாடி இடி ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஆண் சிங்கம் எப்படி இருக்கும்? தாடியோட அதுக்கு இந்த சிங்கத்துக்கு தாடி அப்புறம் வெட்டி விட்டா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அப்போ இறைவனுடைய படைப்பை இயல்பை எப்படி இருக்குன்னு சொன்னா, தாடிங்கிறது ஒரு அழகு, அது ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது தான். இன்னொன்னு, தாடியில நிறைய நன்மைகள் இருக்குது. மீசைய கூட அது ஒரு அளவோட இருந்தா பிரச்சனை இல்ல. மீசை அதிகமா போகும்போது நம்ம சாப்பிடுறதுக்கு டிஸ்டர்பா இருக்கும் இல்லையா. நம்ம சாப்பிடுற சாப்பாடுலாம் எங்க போய் ஒட்டும்? மீசையில போய் ஒட்டும். அதனாலதான் மீசை ஒரு அளவோட வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யலாம், வெட்டிக்கிறலாம். ஆனா தாடிங்கிறது அப்படி இல்லை. நீங்க எவ்வளவு விட்டாலும் அப்சான ஒண்ணு செய்யும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் இல்ல. சொல்ல போனா கண்ணத்துக்கு பாதுகாப்பு. நீங்க தாடியை சேவ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த தோலே அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். சில பேருடைய முகங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா சேவ் பண்ணி இந்த தோல் இந்த தோல் மாதிரி இருக்காது, முரட்டுத்தனமா ஒரு அந்த தோளுடைய அழகு, முகத்துடைய கலைய மாறி போயிருக்கா இல்லையா சேவ் பண்ணதுனால. அப்ப ஏன் அது இயற்கை இல்லைன்னு விளங்குதா இல்லையா? அதனால கேடுன்னு தெரியுதா இல்லையா? இன்னொன்னு தாடி வைக்கிறதுனால நிறைய பல்லுக்கும் உறுதி. இது நம்மளா சொல்ல, விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த மாதிரியான தாடிகள் வளரும் போது அது பல்லுக்கு ஒரு உறுதியாக இருக்கிறது அப்படிங்கறது சொல்றாங்க. நமக்கு செலவும் கம்மி. ஓயாம சேவ் பண்ணா பிளேடு வாங்கணும், மிஷின் வாங்கணும், என்ன அதுக்கு நேரத்தை செலவழிக்கணும். ஆனா இந்த மாதிரி நம்ம தாடி வச்சோம்னா அதுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லா வகைகள்லயும் என்னவா இருக்கு, அது நன்மையா இருக்கிறதுனால இஸ்லாத்துல தாடி வைக்கிறது சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது.